வணக்கம். திருமந்திர தொடர்ல இன்னைக்கு திருமந்திரர் அருளிய ஒரு பாடல். முயன்றா இறைவனை பார்க்கலாம் அப்படிங்கிற பொருள்பட இதை எழுதியிருக்கிறாரு. அயலும் புடையும் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றும் இல்லை. முயலும் முயலில் முடியும் மற்றாங்கே பெயலும் மலை முகில் பேர்நந்திதானே. இறைவனுடைய பெருமைய அவர் சொல்லிக்கிட்டு வாரார் என்றால் அதை தொடர்ச்சியாக பார்த்தாதான் அவர் என்ன சொல்ல விரும்புறாரு நினைக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியும். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றும் இல்லை. அயல்னா அயல் நாடு, புயல்னா சுற்றியுள்ள நாடு. அயல் நாடுன்னா என்ன? ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம், இந்த மாதிரி தொலை தூரத்தில் உள்ள கண்டங்களில் உள்ள நாடுகள். புடைன்னா என்ன? சுற்றி உள்ள நாடுகள். சீனா, ஜப்பான், ஸ்ரீலங்கா, பர்மா, சிங்கப்பூர், மலேயா. ஏன் பாகிஸ்தானை சேர்க்கலாம்னா அவர் பாட காலத்துல அது இந்தியாவோட தான் இருந்தது. வங்காளதேசம்லாம் இந்தியாவோட தான் இருந்தது. நேபாளமெல்லாம் இந்தியாவோட தான் இருந்தது. அப்போ அயல் நாடுகளிலும் சுற்றியுள்ள நாடுகளிலும் அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் அந்த ஆதிசிவனோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றும் இல்லை. அந்த ஆதிசிவனுக்கு இணையான தெய்வம் இல்லை. ஏன் இப்படி சொல்றாரு? அப்ப தொடர்ச்சியாக திருமந்திரம் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை. போனங்கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடி தாழ் சடையோனே அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே ஒரு பாட்டுல சொல்லிட்டார்ல, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அந்த ஆதிசிவனுக்கு இணையான தெய்வம் எங்கு தேடினாலும் இல்லை. அதை பொருத்தி பாருங்க. அந்த வெளியே உள்ள நாடுகளிலும் அயல் நாடுகளிலும் சுற்றியுள்ள நாடுகளிலும் அவன் இல்லை. சிவனுக்கு இணையான தெய்வம் வேறு இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவருமே இல்லை. அதான் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஏற்கனவே நம்ம விளக்கம் சொல்லிட்டார் பார்த்தீங்களா? அதனாலதான் அடுத்த 2 வரியில இங்க வேற ஒண்ணு எடுக்கிறாரு. போனங் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடி தாழ் சடையோனே. அவன் அந்த சிவன் போனங் கடந்தன்று பொன்னொழி மின்னும், இந்த அண்ட சராசரங்களையெல்லாம் தாண்டி நிற்கும் அளவிற்கு மிகப்பெரிய பேரொளி பிளம்பு. அவனை போய் நீ குறிப்பிட்ட ஒரு இடத்துல எப்படி தேட முடியும்? என்ன, அவன் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை தானாமே சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்துமினேன்னு சொல்றார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். அந்த ஒருவனான தேவன் எப்படிப்பட்டவன்? அவன் இந்த பிரபஞ்சத்தை விட பேரொளி பிளம்பு. அவர் இந்த மதம் அந்த மதம்னு சொல்ல வரலங்க. உலக மக்கள் அனைவருமே ஒரே குலம், அது மனித குலம். அவனுக்கு ஒரே தெய்வம், அது அந்த ஆதிசிவன். அவனுக்கு என்ன பேர் வேணாலும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதை நம்ம இந்து மதம் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனா ஒன்றே தேவன், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை தானாமே. நீ நமசிவைய நமசிவைய நமசிவையன்னு நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு எமபயம் அற்று போய்விடும். எத்தனையோ பேர் எமபயம் அற்று போயிருக்கிறார்கள். அதைத்தான் இங்க சொல்ல வர்றார். இந்த உலக மக்கள் அனைவரும் ஒரே குலம், மனித குலம். உலக மக்கள் அனைவருக்கும் ஒரே இறைவன். அவன் பேரொளி பிளம்பாக இருக்கிறான். பேரொளி பிளம்பாக இருக்கிறவனுக்கு நீ என்ன பேர் வச்சா என்ன? இங்க ஒரு பேர் வைப்பீங்க, இங்கிலாந்துல ஒரு பேர் வைப்பீங்க, வச்சுட்டு போங்க. ஆனா இறைவன் ஒருவன் தான். என்ன அற்புதமான விளக்கம் பார்த்தீங்களா? அதான் அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றும் இல்லை. முயலும் முயலில் முடியும். இந்த வரிதான் முக்கியமானது. முயலும் முயலில் முடிவும். முயலும் முயலில் முடியும். நீ இறைவனை காண வேண்டும், உணர வேண்டும் என்று நினைத்தால் இறைவனை உணர முடியும், காண முடியும். அதற்கு உன் முயற்சி தேவை.
எப்படி இறைவனை காண முடியும்? மனிதனாக பிறந்த ஒருத்தர் மிகப்பெரிய பக்தி செய்து இறைவனை சேர்ந்து சிவகணங்களுள் ஒருவராக ஆயிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க தினந்தோறும் சிவன் கோயிலுக்கு போறீங்க. சிவன் கருவறைக்கு இடது பக்கத்திலேயே நீங்க அப்படி சுத்தி வரும்போது பார்த்தா சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பாரு. சில பேர் அதுல நூலை பிச்சு போடுவீங்க, சில பேர் கைதட்டுவீங்க. அவர் எப்பவுமே தியானத்தில் இருக்கக்கூடியவர். அவர் கைதட்டி எல்லாம் எழுப்பக்கூடாது. அந்த சண்டிகேஸ்வரர் யாரு? சாதாரண மனிதனாக நம்மை போல் பிறந்து தன்னுடைய பக்தியினாலேயே இறைவனை அடைந்தவர். முயலில் முடியும் என்பதற்கு உதாரணமாக அவர் இருந்தவர். அவருடைய பெயர் விசார சர்மா. சோழ நாட்டில் பிறந்தவர். யாருக்கு பிறந்தவர்? எச்சதத்தன் என்ற மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வரக்கூடிய ஒரு தனவந்தருக்கு பிறந்தவர். நூற்றுக்கணக்கான மாடுகளை அந்த எச்சதத்தன் வச்சிருக்கார். அந்த மாடுகளை எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு வேலைக்காரனை வைத்திருந்தார். இந்த விசார சர்மா இளமை காலம் தொட்டு அதை பார்த்துக்கிட்டே வர்றாரு. வாலிப பருவத்துக்கு வந்துட்டாரு விசார சர்மா. அவர் தான் பின்னால தண்டி என்ற சண்டிகேஸ்வரரா மாற போறார். இந்த வேலைக்காரன் இந்த மாடுகளை பூரா அடித்து துன்புறுத்துவதை பார்த்தாரு. ஆறுவருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று வாழ்பவர்கள் அருளாளர்கள் இல்லையா? இவருக்கு மனம் பதைக்குது. தன் அப்பாட்ட போய், இனிமேல் இந்த வேலைக்காரன் வேண்டாம், நானே இந்த மாடுகளை பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பையனுக்கு புத்தி வந்துருச்சு போல தெரியுது. உண்மையிலேயே பையனுக்கு புத்தி தான் வந்திருக்குது. சிவன் புத்தி வந்திருக்குது. புத்தி வந்திருக்குதுன்னு சொல்லி நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை நிப்பாட்டிட்டு இவரை வைத்தார். இந்த பையன் விசார சர்மா என்ன செஞ்சான்? மாடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போய் மாடுகளை மேய விட்டுட்டு மணலால சிவலிங்கம் செய்து, இவன் தான் அருளாளனாச்சே, எந்த உள்ளத்தில் எல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கு இறைவன் வந்து விடுவான் இல்லையா? இறைவன் இவன் அருளாளராய் இருப்பதனால் இவன் அறியாமலே இவனுடைய உள்ளத்துக்குள் புகுந்து விட்டான். திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி என் உளமே புகுந்து அதனால்னு புகுந்துட்டாரு. இவன் நல்ல சிவலிங்கம் செய்து தியானத்துல இருந்தான். இந்த விசார சர்மா இவனுடைய பக்தியின் மகிமையினால அந்த பசுக்கள்லாம் அந்த மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தின் மேல பாலை தானாகவே சொரிந்து விட்டு தானாவே போயிடுச்சு. மணல்ல விழுந்துச்சுன்னா அந்த சிவலிங்கம் அழிந்து போகுமே நீங்க நினைக்கலாம். அது பக்தியினால் உருவாக்கப்பட்ட சிவன் கெட்டியாத்தான் இருந்தது. அப்போ சாயங்காலம் போனவொடனே பால் கறந்து வியாபாரத்துக்கு ரெடி பண்றாரு அவங்க அப்பா. வேலைக்காரன் இருக்கும்போது வந்த பால் அளவை விட குறையா வருது. என்ன இது, வேலைக்காரன் வரும்போது உள்ளதை விட மிகுந்த அளவு பால் குறையா வருகிறதே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மறைந்து நின்று பார்க்கிறார். மறைஞ்சு நின்று பார்க்கும்போது இதை கண்டுபிடிச்சிடுறார். இவன் பாட்டுக்கு நிஷ்டையில உட்கார்ந்துருக்கிறான், தியானத்துல உட்கார்ந்துருக்கிறான். விசார சர்மா மாடுகள்லாம் பாலை சொரிந்து கொண்டு போகிறது. ஆகா, இவன் நம்ம வியாபாரத்துக்கு உழ வச்சிருவான் போல தெரியுதே என்று வேகமாக அவனையும் காலால் உதைத்து அந்த மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தையும் காலால் உதைத்து விட்டார். சிவ நிந்தனை புரிந்து விட்டார். அந்த சமயத்துல விழித்து கொண்ட அந்த விசார சர்மாக்கு வேற எதுவுமே புரியல. அவன் சிவ லயத்துல இருக்கானா இல்லையா, வந்திருக்கிறது யாருன்னு அவனுக்கு தெரியல. சிவனை எவனோ ஒருத்தன் அவமதிச்சுட்டான்னு சொல்லி அந்த பக்கத்துல இருந்த ஒரு புல்ல புடுங்கி அவன் காலில் போட்டான். இவனுடைய பக்தியின் வலிமையினால அந்த புல்லு கோடாரியா மாறி அவனுடைய காலை வெட்டிருச்சுங்க. அப்பா அவனுடைய காலையே வெட்டிருச்சு. இவனுடைய பக்தி அப்பேற்பட்டது. அவனுடைய கால் போய்விட்டது. சிவபெருமான் வந்தார். ஆகா, நீ அற்புதமான பக்தன், உன்னை சிவகணங்களுள் ஒன்றாக ஏற்றுக்கொண்டு என் பக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறேன். இன்று முதல் நீ சண்டீஸ்வரன் என்று அழைக்கப்படுவாயின்னு சொல்லி அவன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டார். அவர் தான் அந்த சண்டீஸ்வரர். அவர் எப்பொழுதுமே சிவ சிந்தனையிலும் சிவ தியானத்திலும் தான் இருப்பாரு. நீங்க போய் கை தட்டி அவரை போய் எழுப்ப வேண்டியதில்லை. கையை எப்படி மெதுவா தடவுனா போதும், டம் டம்னு தட்ட வேண்டியதில்லை. இது திருமந்திரத்துல காணப்படுகிறது. முயலில் முடியும் அப்படிங்கிறதுக்கு மனிதனாக பிறந்து சிவகணங்களில் ஒன்றான இந்த சண்டீஸ்வரர் என்று பெயர் பெற்ற, சண்டி ஈஸ்வரர் என்று ஈஸ்வரன் பெயர் பெற்ற அந்த விசார சர்மாவே உதாரணம்.
உருவது அருதண்டி ஒன்மலர் கூட்டி அறுவகை ஆனைந்தும் ஆட்டத்தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே. அதான் இந்த திருமந்திர பாடல். எல்லாமே திருமந்திரத்துல உள்ளதுதான். அந்த மணலால சிவலிங்கம் செய்தது, அந்த பால் மாடுகள்லாம் பாலை சொரிந்தது, அறுவகை ஆனைந்தும் ஆட்டத்தன் தாதை செருவகை செய்து அவங்க அப்பா கோவப்படும் போது மறுமழுவால் வெட்டி, அந்த புல்லு வந்து மழுவா மாறினதுனால மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே. சிவன் தன் கழுத்தில் உள்ள ஒரு மாலையை போட்டு அவரை தன்னுடைய சிவகன் ஒருவராக ஏற்றுக்கொண்டார். நீங்க இப்போ சண்டீஸ்வரரை பார்த்தீங்கன்னா சண்டீஸ்வரர் கழுத்துல ஒரு மாலை இருக்கும், அவர் சிரித்த வண்ணமாக இருப்பார். அந்த மாலையை பெற்றவுடன் அவருக்கு ஆனந்த பூஞ்சிரிப்பு ஒண்ணு வந்தது. அதெல்லாம் அந்த சண்டீஸ்வரரை உற்று நோக்கி நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். முயலும் முயலில் முடியும்னு இதைத்தான் சொல்றாரு. நீங்கள் முயன்றால் முடியும். விவேகானந்தர் கடவுளை காண வேண்டும் என்று விளைந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மூலம் அது நடந்தது. உணர்ந்தார், கடவுளை உணர்ந்தார். நம்ம மிக குறுகிய பக்கத்துல வாழ்ந்த ராமலிங்க சாமிகள் வள்ளலார் அவர்கள் 6 மாத குழந்தையா இருக்கும் போதே சிதம்பரம் நடராஜரை பார்த்து கலகலகலன்னு சிரித்தாரு. அவர் சிதம்பரம் நடராஜரே தன் அப்பாவாக ஏற்றுக்கொண்டு உணர்ந்தவர். இப்படி எத்தனையோ பேர் வந்து இறைவனை உணர்ந்திருக்கிறாங்க. இறைவனை உணர்வதற்கு நம்ம செய்யறதுக்கு அவர் என்ன வழி சொல்றாரு? முயலும் முயலில் முடியும். நீ முயன்று கொண்டே இருக்க வேண்டும். நான் பற்ற தலைப்படும் தானே. திருமூலர் அதுக்குரிய வழியை சொல்றாரு. நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. நீ நமசிவைய நமசிவைய என்ற மந்திரத்தை சொல்லு. அது ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். அது வான் பற்றி நின்றது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது என்பதை விளக்கக்கூடியது. அந்த நமசிவாயா என்ற மந்திரம் 50 பூதங்களினுடைய சார்பாக நமக்கு இருக்கிறது. இறைவன் 50 பூதங்களான உடலில் உள்ளான் என்பதை உணர்த்துகிறது. நீ நமசிவைய 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 என்று சொல்ல 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 உன்னுடைய செல்கள் எல்லாம் பொன் போல் மாறிவிடும். நீ உள்ளத்துக்குள்ளே ஒளியாக இறைவனை காணலாம். அப்படி கண்டு கொண்டவர்கள் தான் அருளாளர்கள். நீ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நமசிவைய நமசிவைய நமசிவையன்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கிரிக்கெட்ல சிங்கிள்ஸா அடிக்கிறார்கள் இல்லையா, அது போல நீ எத்தனை முறை சொல்லி கொண்டிருந்தாலும் உன்னுடைய கணக்குல அது ஏறிக்கொண்டே சென்றுவிடும். நீ உன் ஆயுள் காலத்தில் எத்தனை முறை அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கியோ அதற்கு தகுந்தபடி நீ வினை தூய்மை அடைவாய், அகத் தூய்மை அடைவாய், புற தூய்மை அடைவாய். நீயே சிவமாக மாறிவிடுவாய். அதான் முயலும் முயலில் முடியும். மற்றாங்கே பெயலும் மலைமுகில் பேர் நந்தி தானே. பெயலும் மலைமுகில் பேர்நந்தி தானே. இந்த உலகமெல்லாம் உய்வதற்காக வேண்டி மழை பொழிகிறது. இறைவன் கருணை மழை பொழிவான். அவன் கருணை மழை பொழியக்கூடியவன். மழை பெய்தால்தான் இந்த உலகத்தில் உள்ள புல் பூண்டுகள் முதல் அனைத்துமே வந்து செழிக்கும், தலைக்கும். அதே போல இறைவனும் வேண்ட வேண்ட கருணை மழை பொழிவான். அதான் இந்த பாடல். இறைவனை உணர முடியுங்க. கண்ணதாசன் இறைவனை உணர்ந்தார். ஒரு திரைப்படத்துல ஒரு பிள்ளை வந்து சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிடாத பிள்ளைய வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பாட்டு போடணுங்கிறதுதான் சூழ்நிலை. அப்ப அந்த சூழ்நிலைக்கு அவர் தன் கடவுளை உணர்ந்ததுனால அதை மக்களுக்கெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அது ஒரு பாட்டுல வைக்கிறார். நீங்க எல்லாரும் இறைவனை உரைய முடியும். நம்ம வந்து விசார சர்மா மாதிரி தீவிரமான பக்தி கொண்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ள தூய்மையுடன் இறைவனை நினைத்து கொண்டிருந்தாலே இறைவனை உணர முடியுங்கிறது அந்த பாட்டுல அவர் உணர்ந்தது எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே
நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயலின் தேன் குரலில் இருப்பான். அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே, நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே, நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இறைவனை உணர முடியும் என்பது இவரெல்லாம் உணர்ந்திருக்காரு. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் எழுத முடியுது. அப்போ இந்த பாடல்களுடைய இந்த திருமந்திரத்தினுடைய சாராம்சம் என்ன? நீ உலகெங்கிலும் சுற்றி பார்த்தாலும் அந்த இறைவனை காண முடியாது. ஏனென்றால் அவன் புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சடைமுடி தாழ்சடையோன், மிகப்பெரிய பேரொளி பிளம்பாக இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் தாண்டி இருப்பவன். ஆனால் முயன்றால் அவனே நமக்கு காட்சி தருவான். எப்படி சண்டீஸ்வரருக்கு காட்சி தந்தானோ, எப்படி விவேகானந்தருக்கு காட்சி தந்தானோ, எப்படி வள்ளலாருக்கு காட்சி தந்தானோ, எப்படி எத்தனையோ அருளாளர்களுக்கெல்லாம் காட்சி தந்தானோ அப்படி காட்சி தருவான். ஆக இறைவனை காணும் நம்மளுடைய முயற்சியை விட்டுவிடக்கூடாது என்பதுதான் இந்த பாடல். அவன் எல்லோருக்குமே கருணை மழை பொழியக்கூடியவன். அயலும் புடையும் எம்மாதியை நோக்கில், இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றுமில்லை, முயலும் முயலில் முடியும் மற்றாங்கே, பெயலும் மலை முகில் பேர் நந்தி தானே. நன்றி.